ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு இந்த இனிமலை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது +2 முடிச்சவங்க என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், +2 குவாலிஃபிகேஷன் பேஸ்ல என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு, பிளஸ் அதோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், சேலரில எந்த ரேஞ்சில் இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு ஜெனரலான ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு +2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், எப்படி படிக்கலாம், சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம ஸ்கில் பேஸ்ல முக்கியமா +1+ல எடுத்த குரூப் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ அது பேஸ்ல என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், +2வோட பெர்சன்டேஜ் வந்து முக்கியமா பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கா. +2 முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பை எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜ் இருக்கு நம்மளுக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே ஒரு பிரைவேட்ல ஒரு ஜாப்க்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாபை விட்டு நின்று அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நின்றுதான் ஆகணும். பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம +2 முடிச்சுட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜ் சொல்றோம் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் நம்ம சொல்லிடுறோம். பட் நீங்க வந்து ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க, 10th பேஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல, கிளரிக்கல் லெவல்ல இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து தருவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஒர்க்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு. இல்ல நான் ஆஃபீஸர் லெவல்ல தான் போகணும், ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸரா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு +2 முடிச்சுட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுவும் எந்த ஒரு டிகிரி வேணாலும் வந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஒரு டிகிரி முடிச்சவங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சில வர சிஜிஎல், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வர என்டிபிசி, எல்ஐசில வர ஏஏஓ எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாம பேங்க் ரெலவெண்டான கிளர்க் பிஓ எக்ஸாம், அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு 70-80% மேல எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுவே டெக்னிக்கலா போறீங்க அப்படின்னா நீங்க படிச்சது ரெலவெண்டான ஏதாவது ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒர்க் வந்து நீங்க படிச்சது ரெலவெண்டா கொடுப்பாங்க. அப்போ உங்களோட கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸும் நீங்க படிச்சது ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜா ஒரு 15,000 இந்த ரேஞ்சில் வந்து சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஜாப் பொறுத்து இந்த சேலரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 15,000 வந்து நம்ம சொல்லலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான